வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸ் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் சிவிலியன் கூட இது வந்து பொருந்தும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டைம் கிராண்ட் வந்து 15 லட்சத்தை வந்து கொடுக்கறதாக வந்து யோஜனா வந்து கொண்டு வந்திருக்காங்க, யுத் சம்மான் யோஜனான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற இப்போ யார் வந்து சர்வீஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரே குடும்பத்தில் ஒரே மகனாக இருந்து அவங்க வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2 பேர் இருக்காங்க, இல்லை 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 3வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP 3 பற்றி ஆர்மி பே கமிஷன் வந்து ஒரு கன்ஃபார்ம் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெட்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், OROP 3யோடது. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொடுக்குற லைக்கும் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டும், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலில் மெம்பர் ஆகி கூட நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுத் சம்மான் யோஜனா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டைம் வந்து 15 லட்ச ரூபா வந்து கிராண்ட் பண்ணுறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஷார்ட் கமிஷனில் செலக்ட் ஆனவங்களுக்கும் அதே போல் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸருக்கும் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ற ப்ரொபோசலுக்காக தான் இந்த லெட்டர் வந்து. ஸோ இந்த லெட்டரில் வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, அது மட்டும் இல்லாமல் சிவிலியனுமே இதில் வந்து பொருந்துவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த மெடலெல்லாம் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ அதில் வந்து 3 மெடல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா சம்மார் ஸ்டேவா ஸ்டாரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்வி ஸ்டார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சம் ஸ்டார். இந்த மாதிரி 3 மெடல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 மெடல் வாங்கினவங்களுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 1965 நடந்த வார்லையும் 1971 நடந்த வார்லையும் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கீங்க, நீங்கள் வந்து 1965 வார்லையும் 1971 வார்லையும் வந்து பங்கேற்று இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட டேட்டா வந்து இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி நீங்கள் உங்களோட சோல்ஜர் போர்டு மூலிமா அனுப்பி நீங்கள் இந்த ஒன் டைம் கிராண்டுக்கான ப்ரொபோசலில் வந்து ஜாயின் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 15 லட்ச ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் இந்த வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துக்குமே பொருந்தும். உங்களோட மாவட்டத்தில் இருக்க சோல்ஜர் போர்டில் போயிட்டு நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வச்சு கூட கேட்கலாம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மகனோ இல்லை மகளோ இராணுவ பணியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மகன் மட்டும்தான் இருக்குது, அவங்கள வந்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா 20,000 ரூபாயும். ஸோ இது வந்து மகனாக இருந்தாலும் பொருந்தும், மகளாக இருந்தாலும் பொருந்தும். 2 மகன் இருக்காங்க, இல்லை 2 மகள் இருக்காங்க, 2 பேருமே வந்து சேர்ந்துருக்காங்க, இராணுவ பணியில் இருக்காங்க இன்றைக்கி டேட்டில் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து 25,000 வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மகனுக்கு வந்து 20,000, 2 பேர் சேர்ந்துருக்காங்கனாக்கா 25,000 கொடுப்பாங்க. ஸோ இந்த பணத்தை கூட சேர்த்து உங்களுக்கு வந்து வெள்ளி பதக்கமும் வந்து சேர்த்து கொடுக்குறதா வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து உங்களோட மாவட்டத்தில் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கீங்கனாக்கா உங்களோட மாவட்டத்தோட ஜில்லா சைனிக் போர்டில் போயிட்டு கேளுங்க. அங்கே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து இது வந்து என்ன வந்து விசாரித்து பாருங்கள். ஸோ விசாரிக்கிறதுனால யாரும் வந்து குற்றம் சொல்ல போகிறதில்ல. ஸோ ஒரு மாவட்டத்தில் கொடுக்குறாங்கனாக்கா எல்லா மாவட்டத்துக்குமே அது வந்து பொருந்தும். நீங்கள் போயிட்டு கேட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP 3யோட ஆர்மி பே கமிஷன் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேங்ஷன் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க OROP 3யோடது. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 ஜூலை 2024 இது வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு கிடைக்கணும். அதோட ப்ரொபோசல் வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. இதை பற்றி இன்னுமே எந்த ஒரு டேபிளும் வந்து வரலை, சர்க்குலரும் வரல. இந்த மாதிரி சேங்ஷன் லெட்டரும் இன்டிமேஷன் லெட்டரும் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கே தவிர டேபிள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. அதனால் உங்களுக்கு ஏதாவது டேபிள் ஃபார்வர்டு ஆகுதுனாக்கா அது வந்து பொய்யான டேபிள். ஸோ மேபி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்கோம், பேஸ் இயர் 2023 அடிப்படையாக வச்சு மினிமம் மேக்ஸிமம் கேல்குலேஷன் வச்சு நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் அதிகமாகும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து அதுலேருந்து ஒரு 10% இல்லை 20% வந்து கம்மியாகவோ இல்லை அதிகமாக கிடைக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கேல்குலேஷன் எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து டேபிள் ஜென்ரேட் ஆகிடுச்சு, இதுதான் டேபிள்னு சொல்லிட்டு யாராவது ஃபேக்கான மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறாங்கனாக்கா தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்தாலும் அது வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேல்குலேஷன் போடும்போது அவங்க வந்து சொல்லியாச்சு, 1 ஜூலை 2024 நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும்போது பேஸ் இயர் 23 ஏன் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெட்டர் பார்த்த பிறகு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். கேலண்டர் இயர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் யார் ரிட்டையர் ஆகிருக்காங்களோ அவங்களோட கேலண்டர் இயர் 2023 பேஸஸில் தான் ORP வந்து கேல்குலேட் பண்ணாங்க. ORP 1ஓட கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2013ஓட பேஸ் இயர் வச்சு 1 ஜூலை 2014 வந்து ORP 1 கொடுத்தாங்க. ORP 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2018ஓட பேஸ் இயர் வச்சு 1 ஜூலை 2019 வந்து ORP 2 கொடுத்தாங்க.
ORP 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2023 பேஸ் இயரை வச்சு 1 ஜூலை 2024 நம்மளுக்கு ORP 3 வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு ORP வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷத்துக்குமே இடையில வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அதுபடி தான் இப்போ வந்து ORP 3 வந்து 5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ORPனா என்ன, பே கமிஷனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், பழைய வீடியோ பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு புரியும், சீக்கிரமாகவும் விளங்கும். அப்படி இல்லைனாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர்கிட்டயே ஃபோன் பண்ணி பேசும்போது அதிகப்படியான நேரம் எடுக்கிறதுனாலே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபோன் அட்டன் பண்ணுறது வந்து கம்மி பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பழைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பென்ஷன் ரிலேட்டடான உங்கள் சந்தேகம் என்ன இருக்கோ அது வந்து வீடியோலேயே இருக்குது. அது அங்கே பார்த்தே நீங்கள் வந்து உங்களோட சந்தேகத்துக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட இந்த 1.5 வருஷம் யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை மட்டும் தான் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க. இப்போ வந்து இந்த வீடியோவோட டைட்டில் வந்து ORP 3ன்னு கொடுத்தாக்கா நீங்கள் எல்லாமே போயிட்டு அதில் பார்க்குறீங்க. மற்ற மெசேஜ் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பற்றின தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து ஊக்கமானியமோ இல்லை வேறு எதனா கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் தமிழ் சேனலில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விரிவாக சொல்லுவாங்க. அது மூலிமா தான் உங்களுக்கு தெரிய வரையும். ஸோ மற்ற சேனலோட வீடியோ பார்க்குறீங்கனாக்கா அது வந்து சென்ட்ரல் நடக்கிற விஷயம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸ்டேட்டில் நடக்கிற விஷயம் ஸ்டேட் மூலிமா என்ன உங்களுக்கு எக்ஸ் மேனுக்கும் சரி இல்லை எக்ஸ் மேன் பென்ஷனருக்கும் சரி இல்லை சர்வீஸ் பர்சன் சரி என்ன வெல்ஃபேர் இருக்குது என்ன வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மற்ற மொழியில் இருக்க சேனலில் வந்து தெரியாது. அதனால் தமிழ் சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ மற்ற சேனலுக்கு பாருங்கள், நான் வந்து பார்க்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் தமிழ் சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஏன்னா தமிழ் மக்களை நம்பி தான் தமிழ் சேனல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்களே சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ இது வந்து ஹிந்திக்காரங்களோ இல்லை மற்ற மொழியில் இருக்கிறவங்களோ வந்து நம்மளோட சேனல் வந்து பார்க்க போகிறதில்ல. அதனால் உங்களோட சப்போர்ட் வந்து தயவு செஞ்சு தமிழ் சேனல் கொடுங்க. ஸோ என்னோட சேனல் பார்க்கலனால பரவாயில்ல, தமிழ் சேனல் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ரிலேட்டடான 3 சேனலில் 4 சேனல் தான் இருக்குது. ஸோ அந்த சேனலுக்காக சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவு வந்து தமிழ் சேனலுக்கு வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் பென்ஷன் ரிலேட்டடான வேறு எதனா சந்தேகம் இருக்குனாலும் அந்த சந்தேகத்துக்கான விடை வந்து நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவில் இருக்குது. அதை பார்த்து உங்களோட சந்தேகத்தை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிங்க. அப்படியுமே உங்களுக்கு வந்து விளங்கலை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்கலாம். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.